ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்ளே கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளே வேணும் இல்லையா? அதுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் கம்மியாக தான் செய்ய போகிறேன் அப்படின்னாட்டி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு இருக்கு இல்லையா, அரிசி மாவு சேர்த்துட்டு அதில் 2 ஸ்பூன் க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் போடும்போது அதை சரியாக போட்டுக்கோங்க. மேலே கோபுரம் மாதிரி நிற்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளூ ஊற்றும்போது கரெக்டாக ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் கரெக்டாக ஊற்றிட்டு 2 ஸ்பூன் கரெக்டாக ரைஸ் ஃப்ளார் போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக க்ளே வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் ரைஸ் ஃப்ளார் போடும்போது கொஞ்சம் மேலே கோபுரம் மாதிரி இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதனால தான் இந்த கீழே கொஞ்சம் அந்த ரைஸ் ஃப்ளார் மிச்சமாகிருச்சு. அதுக்கப்புறம் நான் நல்லா அந்த மாவு மாதிரி பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா பிசைஞ்சிட்டேன். கீழே இருக்கிறத வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூடயே கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணி அதையும் க்ளே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஊற்றுனது லிக்விட் சோப். உங்கள்கிட்ட ஹேண்ட் வாஷ் இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். லிக்விட் சோப் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதையும் நல்லா இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளேயில் ஒரு ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும். ஒரு மாதிரி இருக்கும் அந்த க்ளே. ஆனால் நீங்கள் அந்த லிக்விட் சோப் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோமா, அந்த வாட்ச்க்கு ஒரு பாக்ஸு. அதில் எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த க்ளேவை இது மாதிரி உருட்டிக்கோங்க. உங்கள் கை ஸ்டிக்கியாக இருந்தது அப்படின்னா டால்கம் பவுடர் இல்லை அப்படின்னா ஆயில் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த க்ளேவை ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு நீங்கள் ஏர் டைட்டாக இந்த க்ளேவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் கலர்ஸ் அது கூட சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செஞ்சு வச்ச க்ளேயில் இது மாதிரி நீளமாக உருட்டிட்டு அதோட மேல் போர்ஷனில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் உருட்டிட்டு அதையும் நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் இந்த கேப் ஃபில் பண்ணுற இடத்துலலாம் கொஞ்சம் அந்த ரெண்டையும் நல்லா மெர்ஜ் பண்ணி விட்டுருங்க. மெர்ஜ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா தான் நம்ம ஒட்டின இடம் தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒட்டினதுக்கப்புறம் இது மாதிரி கையில் வச்சு அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டதுக்கப்புறம் அதுக்கு கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அங்கேயும் இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்டாக ரவுண்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு பென்சிலில் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இது மாதிரி க்ளேவை நம்ம செஞ்சுருந்ததில் அந்த க்ளேவை உருட்டி இருக்கேன். இது மாதிரி உருட்டிட்டு அதையும் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு கட் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் கேப் விட்டுருக்குங்களா, இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு அமுத்தும் போது இது மாதிரி பீஸ் அப்படியே சைட்லேயே நகர்ந்துகிட்டே போகும். அது போய் கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிரும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் சென்டரில் இது மாதிரி கோடு கோடாக போட்டுட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸ் ஒட்டிக்கோங்க. இது மாதிரி சுற்றியும் ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒட்டினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. ஒட்டிட்டு அதையும் அமுத்தி விட்டுக்கோங்க. கரெக்டாக 2 எண்டையும் முட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் செஞ்சுக்கிறேன். நீங்கள் இது செய்கிறப்ப கொஞ்சம் பெருசாக போயிடுச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். அந்த பால்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பால்ஸை அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கு நடுவுலையுமே ஒட்டிட்டு அதை அமுத்தி விட்டுக்கிறேன். அமுத்தி விட்டிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக இது மாதிரி அந்த எல்லா பாக்ஸ்லேயும் ஒட்டிட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கிறேன் அந்த பால்ஸை. இது மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் கீழே இது மாதிரி கொஞ்சம் இடத்துல கம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பெட்டல் ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. பெட்டல் ஷேப்பில் இது மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டுட்டு அதை இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இன்னொரு பெட்டல் ஷேப் ஒட்டிக்கோங்க. ஒரு ஐஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக பெட்டல் ஷேப்பில் இது மாதிரி ஒட்டிட்டு இன்னொரு பீஸ் எடுத்திருக்கேன். அந்த பீஸ் இது மாதிரி தான் இருக்கும் பார்க்குறக்கு. இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 கையும் வச்சு மேல் சைடு நல்லா ஒரு முக்கோணம் மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு 2 கையும் வச்சுட்டு கீழே இருக்கிற பொஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சைடில் இழுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம பால் டூல் எப்படி செய்யுதுன்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோ பார்க்கலன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பால் டூல் எடுத்து மூக்குக்கு ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த 2 ஓட்டையும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கீழே கம் அப்ளை பண்ணிவிட்டு
அதே மாதிரி பட்டல் ஷேப் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நான் இந்த தடவை 2 சைடுமே அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு கீழே வந்து மவுத்துக்கு வந்து இது மாதிரி ஒட்டிக்கிறேன். வாய்க்கு இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கு சென்டரில் கோடு வந்து போட்டிருக்கேன், அது வீடியோவில் காட்டல. அதுக்கப்புறம் கண்ணை வந்துட்டு இது மாதிரி மேலே கவர் பண்ணுறதுக்கு இது மாதிரி சின்ன உருட்டிட்டு அதை எடுத்து இது மாதிரி வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அந்த கண்ணை ஃபுல்லாகவே தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். கீழேயும் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். கீழேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழேயும் அந்த உருட்டி வச்சுருப்போம் இல்லையா அந்த கிளே பீஸ், அதை வச்சு ஒட்டிட்டு சைடில் வந்துட்டு வச்சு அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு கண்ணு மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பால் மாதிரி ஒரு மாதிரி உருண்டையான மாதிரி ஆயிரும். இதை மாதிரி வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. கையை வச்சு இது மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பென் மூடி எடுத்து கண்ணுக்கு வந்துட்டு ஐபால்ஸ்க்கு ரவுண்ட் மாதிரி வந்து வச்சுட்டு கீழேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து இது மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வச்சு கவர் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல்லாக வந்து நான் அமுத்தி விட்டுக்கிறேன். சுற்றி அமுத்தி விட்டுட்டு அந்த பேலன்ஸான போர்ஷன்லேயும் கொஞ்சம் க்ளே பீஸ் எடுத்து அதையும் உருட்டிட்டு அந்த இடத்துலையும் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அதையும் வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கிறேன். அமுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இந்த க்ளேயில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நல்லாவே ஷ்ரிங்க் ஆகுது, நல்லா சுருங்குது அந்த க்ளே. பார்த்திங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சுருங்குது அந்த க்ளே. அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஃபுல்லாக எடுத்து அந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்து நான் அந்த பிளாக் கலர் அடிச்சுக்கிறேன். இந்த க்ளேயில் இருக்கிற ஒரே ஒரு ஃபால்ட் என்ன அப்படின்னா அது ஷ்ரிங்க் ஆகுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அந்த க்ளே. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் கலர் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கோல்டன் கலர் எடுத்து நம்ம பண்ணியிருக்க டிசைன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட ப்ரான்ஸ் மெட்டாலிக் கலர் இருந்ததுன்னா அதை வந்து கொடுத்துக்கோங்க, அது சூப்பராக இருக்கும். ப்ரான்ஸ் கலர் கொடுத்துட்டு இன்னும் அதுக்கு மேலே வந்து கோல்டன் கலர் கொடுத்திங்க அப்படின்னா சூப்பரான ஆன்டிக் லுக் கொடுக்கும். வந்து எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணிட்டேன். கையை வச்சு தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், நீங்களும் கை வச்சு பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதோட மூடி 2 சைடும் மூடிட்டோன்னா இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு திங்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதுக்குள்ளே இயர்ரிங்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இது செஞ்சேன். ரொம்பவே அழகாக க்யூட்டாக வந்துட்டு இந்த கிராஃப்ட்டை நம்ம செஞ்சுட்டோம். நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.